Hi guys, welcome back to BTG Gaming. இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு கேம் வந்து ஃப்ரீ ஃபயரில் வந்து மங்களகரமாக ஆரம்பிச்சுக்கிறோம். இப்போ இந்த கேமில் வந்து நம்ம இந்த டைம் சொல்லாரா மேப்பில் வந்து போகிறோம். அது மட்டும் இல்லை, இதான் நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ. ஃபஸ்ட்டு எப்படி போய் ஆடுறோன்னு வாங்க பார்க்கலாம். அண்ணன் கூட சொல்லி முடிக்கல, அதுக்குள்ளே தான் வந்துட்டான். சுட்டு முடிக்கிறது தான் நம்மளுக்கு வேலைங்க. ஏறி அடிச்சு லைட்டாக கொஞ்சம் விளையாட்டு சுடும். அப்படியே போய் ஒரு லூட்டை மட்டும் எடுத்தால் போனால் நிறைய கன்று கற்றுக்கிட்டு அது வெட்டியாக தான் வச்சுக்கணும். வேஸ்ட்டு அது கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே வேறு எங்கேயாச்சும் போகும் பேசி. அப்படியே நிறையா கிடச்சிச்சு நம்மளுக்கு இந்த டப்பாக்குள்ளே. அப்படியே ஃப்ரீயாக போய் எடுத்துக்கிட்டு எல்லோரையும் பார்த்துட்டு அப்படியே இந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினச்சோம். அந்த பில்டிங் மேலே மட்டும் ஏறிட்டு காசை கலெக்ட். ஆனால் சூட்றாங்க வயசு நம்மள. அவன் பார்த்தான், அண்ணா எங்கே இருக்கான்னு தெரில, கீழே இருக்கான் அவன். இப்போது மேலே வரட்டும், ஏறிட்டாச்சு, அடிச்சாச்சு. அவ்வளோதான் முடிச்சா. இங்கே ஒரு அக்கா அவங்கள அடிக்கிறாங்க, அடிச்சாச்சு அவங்களையும். அவ்வளோதான், நம்ம தான். அப்படியே நல்லா லூட் எடுத்துக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புனோம். கொஞ்சம் தூரம் போனோம். சரின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்லேயே ஒரு ஆட்டோ வந்துச்சு. எடுத்துக்கிட்டு போய் எனிமே மூட்டலான்னு சொல்லிட்டு ஒரே திருவுனா எஸ் ஆகிட்டான் எனிமி. சரின்னு சொல்லிட்டு இறங்கி M4 A1 போட்டால் என்ன அடிச்சு பிடிச்சாச்சு. அவ்வளோதான். அவங்ககிட்டே அந்த லூட்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படியே அங்கே நல்லா லூட்டெலாம் எடுத்துக்கிட்டு திருப்பி அப்படியே ஆட்டோவில் ஏறலான்னு பார்த்தோம். ஏறிட்டு அப்படியே வந்து எங்கேயாச்சும் தூரமாக போவோம், வீட்டு என்ன கிடைக்குன்னு பார்ப்போம். இந்த டைமில் வந்து நீங்கள் லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு, கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுறேங்க. ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் ஆரம்பித்து ஃபஸ்ட் டைம் ஒரு வீடியோ போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும். சரின்னு சொல்லிட்டு இங்கே போய் ஆண்ட்ராப்பில் லூட் எடுக்கலான்னு பார்த்தா அவனை அடிக்கிறான். மேலேருந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறான். பார்த்தா இந்த நூம்பாக்காதான். சரின்னு சொல்லிட்டு போய் அழுத்தி பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சாச்சு ஒரே புடி. அங்கேருந்து சும்மா அப்படியே வந்து சறுக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். எவனோ அடித்தான். யாருன்னு சொல்லிட்டு திரும்பி ரிவர்ஸ் போகலான்னு பார்த்தேன். லாஸ்ட்டில் ஆனால் க்ளூ ஆல் போட்டு வச்சுக்கிறேன். அவன் மண்டையிலாம் ஒரு 4 அடியை கொடுத்துட்டு பரப்புறோன்னா நம்மளுக்கு லைக் போட்டு போகிறாங்க மேலே. அப்படியே ஆப்போசிட்டில் கொஞ்ச நேரம் கார் இருந்துச்சு. கார் எடுத்துக்கிட்டு ஒரு பிடிச்சோம். பிடிச்ச புடியில் போய் இடும் புடி மாதிரி எங்கேயோ போய் அடி வாங்காமல் இருந்தால் சரி. அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போவோம். கைஸ் வச்ச மாதிரி போய் விட்டாங்க கைஸ் எங்கேயோ வண்டியை. இறங்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் வீட்டு மேலே ஏறி பார்த்தோம். நம்ம வீட்டு மேலே ஏறினா அங்கே யாரோ 2-3 பேர் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரி எல்லாரையும் ஒரேடியாக அடித்து சாப்பிடலான்னு போட்டு பிடிச்சிட்டு இருந்தோம். இறங்கியே போய் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். சரின்னு கனி வெட்டி தூக்கி போட்டால் கொஞ்சம் முன்னாடியே தெரியாமல் தூக்கி போட்டோம். செம லூட் வச்சுக்கிறாங்க. நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம். எல்லாத்தையும் தூக்க
சரி திருப்பி சறுக்கலான்னு சொல்லிட்டு சறுக்கிட்டு வந்தேன். எவனும் பார்த்தா நம்மளை அடிக்கிறான். எவன் சொல்லி யூட்டன் அடித்து போட்டால் அடிக்க முடியல. சரி செட்டாக வரணும் கீழே பிடிச்சிட்டான். அவன் அப்படியே என்ன அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே அவர் மேலே ஓடி வர்றாரு. பார்த்துட்டேன். போய் அடிக்கிறது மட்டும்தான் பைக்கு. ஏறி அப்படியே ஒரே அடி தான், மண்டையில் போட்டு ஒரே அடி தான். எந்த பாவம் தெரியாமல் நம்மக்கிட்ட மாட்டிக்கிட்டான்.